நீட் ரிசல்ட் வந்த பிறகு நமக்கு எம்பிபிஎஸ் இடங்கள் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு கவலையோட ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோட இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ நம்மளுடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அதாவது கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி ஜூலை 23 தான் கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அமைச்சர் அவர்கள் ஒட்டு மொத்தமாக தமிழகத்தில் 13,999 எம்பிபிஎஸ் இடங்கள் மட்டுமே இருக்குது அப்படிங்கிறதையும் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த ஆண்டு 13,999 13,999 சீட்ஸ் இப்போ நம்ம இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகளில் மட்டும் 5,349, தனியார் மருத்துவ கல்லூரியில் 8,650 இந்த இடங்கள் மருத்துவ இடங்கள் மொத்தம் இன்க்ரீஸ் ஆன சீட்ஸ் மட்டும் 950 இடங்கள் இந்த வருஷம் அதிகமாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதில் அரசு மருத்துவக் கல்லூரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 150, தனியார் மருத்துவக் கல்லூரியில் 800 இடங்கள் நம்ம கூடுதலாக கிடைச்சிருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான செய்தி என்னன்னா, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்க அப்ளை பண்ணாதான் அதுக்கு அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கு நீங்க மறந்துடாம அப்ளை பண்ணணும். ஜூலை 23 மாலை 5 மணி வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலை 23 இறுதி நாள் இந்த அப்ளிகேஷன்ஸ் விண்ணப்பங்கள்லாம் சமர்ப்பிக்கிறதுக்கான இறுதி நாள். ஸோ இப்போ மாணவர்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், மறக்காம நீங்க அப்ளிகேஷனை போடுங்க. ஸோ ஆல்ரெடி போட்டிருந்தா ஓகே, போடாமல் இருந்தால் தயவு செய்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இங்கே பாருங்க, கவர்மெண்ட் கோட்டா 2 கோட்டா இருக்கு, கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாதான் ரேங்க் லிஸ்ட் வரும். ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் இப்போது சொல்கிறாங்கல்ல, மொத்தமாக 500க்கு மேலே 90,000 பேர் இருக்காங்க, 600க்கு மேலே இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது இந்திய லெவலில் சொல்கிறாங்க. நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கில் 500க்கு மேலே எத்தனை பேர், 550க்கு மேலே எத்தனை பேர், 600 மதிப்பெண்களுக்கு மேலே எத்தனை பேர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இதுக்கு அப்ளை பண்ணாதான் தெளிவாக கவர்மெண்ட் கோட்டாவுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்குன்னு ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். இதுக்கு ரெண்டுக்குமே அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறதுக்கு 500 ரூபாய், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1000 ரூபாய் அப்ளை பண்ணுறதுக்கு. அதனால டைம் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்ளிகேஷனை போட்டுருங்க. சேம் டைம் ஸோ நான் இப்போ அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த கட்டமாக நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அப்ளை பண்ண பிறகு இவங்களுக்கெல்லாம் தான் ரேங்க் லிஸ்ட் வரும். யார் யாருக்கெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டு, அரசு பள்ளியில் படிச்சிருப்பீங்க 6ஆவதுலேருந்து 12 அந்த 7.5% இடஒதுக்கீட்டுக்கு ரேங்க் லிஸ்ட் தனியாக வரும். அதில் யார் யாரெல்லாம் நல்ல 500க்கு மேலே எத்தனை பேர், அதெல்லாம் நம்ம வந்து இந்த லிஸ்ட் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். வேலுப்பிள்ளை சொல்லும் போது முதல்வர் முடிவெடுப்பார்னு சொன்னீங்க, துறை அதிகாரிகள். அது பரிசீலனை, அரசோட பரிசீலனை இருக்கா? 10ஆம் உயர்த்தணும் அப்படிங்கிறது அரசோட பரிசீலனை இருக்கா? நான் இதை பற்றி நான் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. கன்ஃபார்மான 7.5 அந்த ரிசர்வேஷனுக்கான தனி ரேங்க் லிஸ்ட்டு, கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணவங்களுக்கு தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா, அப்புறம் அரசு கல்லூரிகள் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுறது அவங்களுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி இந்த ஸ்போர்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுக்கான ரேங்க் லிஸ்ட் வரும். அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க. வேறு மாநிலத்திலேருந்து நம்ம தமிழகத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இடத்தை எடுக்கணும். அதே போல் தமிழகத்தில் உள்ளவங்களும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கான ரேங்க் லிஸ்ட்டு வரும். அடுத்ததாக மைனாரிட்டி லிஸ்ட்டு, கிறிஸ்டின் மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அவங்களுக்கான லிஸ்ட்டும் ரேங்க் லிஸ்ட் வரும். என்ஆர்ஐக்கு அப்ளை பண்ணுவாங்க, அதுக்குமே ரேங்க் லிஸ்ட் வரும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கணும், காது கொடுத்து கேளுங்க. தமிழ்நாட்டு மாணவர்களே, நம்மளோட பெற்றோர்களே, இது ரெண்டுக்குமே நீங்கள் ஒரே ஒரு நேரம் தான், ஜூலை 23 அப்புறமெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சார் நாங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு மட்டும் அப்ளிகேஷன் போட்டோம் சார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போட விருப்பம் இல்லை. எப்போ வரைக்கும்? ஜூலை 23 வரைக்கும் உங்களுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த விருப்பம் இல்லை மனசுல கூட மேனேஜ்மெண்ட் கோட்டாவை நீங்க நினைச்சு கூட பார்க்க கூடாது. ஏன்னா இந்த அப்ளிகேஷன் இனிமே ஓபன் பண்ண மாட்டாங்க. அது நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதுல ரெண்டுலையும் அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் யார் யார், நல்லா ஒன்று கேட்டுங்க, இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்க, நீங்க கவுன்சிலிங்ல அப்புறம் நினைச்சா கூட மேனேஜ்மெண்ட் கோட்டால சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது. இந்த ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் வல்லை, தமிழகத்துல நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியாது. மீண்டும் ஒரு முறை சொல்லிட்டேன். ஏன்னா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மீண்டும் ஒரு வாட்டி நமக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்ளை பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. ஸோ தயவு செய்து இந்த ரேங்க் லிஸ்ட்டில் யார் யார் பெயர் வரப்போதோ அவங்க மட்டும்தான் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். வேற யாருமே கலந்துக்க முடியாது. ஸோ ஆல் இந்தியா கோட்டா வேற, அது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு போய் நம்மளோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டை போட்டு அங்கே போய் நம்ம கவுன்சிலிங் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே இதுக்கு அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்தால் மட்டும்தான், உங்களோட பெயர் ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தால் தாராளமாக நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். ஸோ அதனால் தயவு செய்து என்ன பண்ணுங்க, நம்ம மனசு ஒரு மாதிரி யோசிக்க தோணுது சார், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுவோமா வேணாமான்னு தோணுது சார். என்ன தோணுது?
இது 500 ரூபாய், இது 1000 ரூபாய், ஒரு 1500 அப்ளை பண்ணிவிட்டு பேர் வரட்டும், அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ போன வருஷம்லாம் கண்ணீர் விட்டு நிறைய பேரண்ட்ஸ் நம்மகிட்ட அழுதாங்க, சார் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவாங்களா சார் அப்ளிகேஷன். இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய்க்காக நீங்கள் யோசிக்காதீங்க, ஒரு 500 ரூபாய்க்காக யோசிக்காதீங்க, அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்த கட்டமாக பார்ப்போமே கவுன்சிலிங்கை ஒரு வாட்டி. எவ்வளவோ பணத்தை கொடுத்து என்னென்னமோ பண்ணிட்டோம், அப்ளை பண்ணுங்க. சரியா சார், மார்க் ரொம்ப பின்னாடி இருக்கு, நான் அப்ளை பண்ணி என்ன பண்ணேன், அப்போனா நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை. கான்ஃபிடென்ஸ் இல்லாதவங்க இந்த கவுன்சிலிங்க்கு வரக்கூடாது. போராட்டம் தான், அடுத்தடுத்து ட்ரை பண்ணியே பார்த்துட்டு இருக்கணும். 1வது ரவுண்டில் நடக்காதது 2வது ரவுண்டில் நடக்கும், 2வது ரவுண்டில் நடக்காதது 3வது ரவுண்டில் நடக்கும். இங்கே தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரவுண்டு 2வது ரவுண்டு ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. சீட்டு கிடைச்சாலும் ஜாயின் பண்ணிட்டு வேணான்னு கூட விட்டுறலாம். ஆனால் ஆல் இந்தியா கோட்டாவில் ஒரு ரவுண்டில் தான் ஃப்ரீ எக்ஸிட். அதுக்கப்புறம் இங்கே தமிழகத்தில் 3வது ரவுண்ட்லேருந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அங்கே ஆல் இந்தியா கோட்டாவில் 2வது ரவுண்ட்லேருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி கவுன்சிலிங்கில் நிறையா விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், செக்யூரிட்டி டெபாசிட்டாக நீங்கள் பணமெல்லாம் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ 30,000 ரூபா பணம் கட்டணும். கவர்மெண்ட் கோட்டாவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னா 1,00,000 ரூபா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும்னா பண்ணணும். ஸோ இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் கட்டக்கூடிய பணம். அரசு கல்லூரிகளுக்கெல்லாம் தேவையில்லை, அதுக்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் இல்லை. ஒன்லி தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, தனியார் கல்லூரிகளில் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு தான் இந்த பணத்தை கட்டணும். ஸோ அதனால் அப்ளை பண்ணி விட்டுருங்க, அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. ஓகே, இப்போ கான்செப்ட்டுக்கு வருவோம். இப்போ இதை பற்றியும் பேசிட்டோம். அப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்கில் அதுக்கு அப்ளை பண்ணுறவனா பண்ணிக்கோங்க. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதியில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஆல் இந்தியா கோட்டா எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட் சொல்லியிருக்காங்க 31/7/2026. அது வரைக்குமே டைம் இருக்குது. ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதிக்கெல்லாம் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறேன்னா, ஏன்னா அப்புறம் யோசிச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கும் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே இருக்குது. இதுக்கு ஒரு அப்ளிகேஷனை போட்டு விட்டிங்கன்னா பரவாயில்ல. சார் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போடலாமா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போடலாமா, இங்கேயுமே ஒரு 500 ரூபா, மேனேஜ்மெண்ட் கோட்டானா ஒரு 1000 ரூபாய், ஆல் இந்தியா கோட்டானா ஒரு 1000 ரூபாய், இதுக்கெல்லாம் அப்ளிகேஷனை போட்டு வச்சுட்டா இருக்கட்டும். அப்புறம் என்னென்னு முடிவு பண்ணலாம். ரொம்ப போட்டு அப்புறம் ஒரு பெரிய இதாக இருக்கும். சரியா, இதை அப்படியே விட்டுருவோம். இது ஒரு கான்செப்ட். அடுத்து ஆல் இந்தியா லெவலில் கவுன்சிலிங் எப்படி சார் நடக்கும்னா, யாரும் பயப்பட வேணாம். இந்த எம்சிசி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இது வழியாக தான் நம்ம கவுன்சிலிங்கை கலந்துக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு 5000 ரூபாய், ரிசர்வேஷன் கேட்டகிரினா 5000 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட்டும், டீம்டு யூனிவர்சிட்டியில் கலந்துக்க போறீங்கன்னா ஒரு 2,00,000 ரூபாய் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டும் பே பண்ணணும். அதெல்லாம் கரெக்டாக கவுன்சிலிங்கில் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க. இது வந்து எம்சிசி கவுன்சிலிங் நம்ம எப்படி நடக்கும் எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம். பொறுமையாக இருங்க, இதுக்கு அப்டேட்லாம் வரும். கவுன்சிலிங்கோட தேதிகள்லாம் அறிவிச்சிருவாங்க வேகமாக. ஆல் இந்தியா கோட்டாவுக்கு கவுன்சிலிங் நடந்து 1வது ரவுண்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணால் தான் இங்கே தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அங்கே முடியும், அப்புறம் இங்கே நடக்கும், அப்புறம் அங்கே முடியும், அப்புறம் இங்கே நடக்கும். இப்படி தான் நடக்கும். சேம் டைம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் இடங்கள் மொத்தமாக தமிழகத்தில் எவ்வளோ இடங்கள் சொல்லியிருக்காங்க, 13,099 இடங்கள் இருக்கிறதுலேயே இந்தியாவில் இங்கே பாருங்க 3வது இடத்துல இருக்கு. அதிகமான எம்பிபிஎஸ் சீட் இருக்கக்கூடிய மாநிலமே நம்ம தமிழ்நாடு தான். மொத்தமாக 37 அந்த 36 அரசு மருத்துவக் கல்லூரிகள், அதோட ஒரு செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 37 காலேஜ், பிரைவேட் காலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 41 காலேஜ், மொத்தமாக 78 காலேஜ், 13,999 இடங்கள் வந்து இருக்கு. 3வது இடத்துல இருக்கு தமிழகம் இந்திய லெவலில் பார்க்கல. ஸோ மொத்தமாக எவ்வளோ இடங்கள்லாம் இருக்கு இந்த ஆண்டு அப்படிங்கிறதையும் இங்கே தெளிவாக வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் வந்துச்சு, அதனால அதை நான் இங்கே ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். சேம் டைம் நல்லா ஒன்று கேட்டுங்க, எல்லாம் கணிப்பு நடத்துவாங்க, நான் கணிப்பு நடத்த மாட்டேன். ஏன்னு சொல்லுங்க, ஆல் இந்தியா கோட்டாவில் கலந்துருக்கிட்டுவோம். என்னப்ப என்ன ஆகிப்போச்சு, ரிசல்ட் வந்துச்சு, மார்க் வந்திருக்கு, கோபியோட பாலிசி அதுதான். ஸோ இன்னும் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நமக்கு மதிப்பெண்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரேங்க்கு, நீட்டு மார்க்கு, நீட் ரேங்க்கு அப்படியே கம்பேர் பண்ணி இந்த ரேங்க்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆண்டு வந்து என்னைய கேட்டிங்கன்னா 500க்கு 550க்கு மேலேயே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் எம்பிபிஎஸ் இடங்கள் மிகவும் நம்ம அரசு கல்லூரிகள்லாம் குறைவாக தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த கணிப்புகள் நடத்தி இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, இவங்களுக்கெல்லாம் இல்லைங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் சொல்ல முடியும். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஸோ அந்த ரேங்கின் அடிப்படையில் வாய்ப்பு உங்களுக்கு அந்த டாப் லெவலில் உள்ளவங்களுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம இப்போ கணிச்சு நம்ம சொல்லுவோம், பொறுமையாக இருங்க. ஆனால் எனக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 1வது ரவுண்டில் யாருக்கெல்லாம் இடம் கிடைத்தது அப்படிங்கிற பிடிஎஃப் இருக்குது. இந்த பிடிஎஃப் வச்சு நமக்கு ஆல் இந்தியா ரேங்க் ஒன்று வந்திருக்கும். இந்த பாருங்க இருக்குது ஆல் இந்தியா ரேங்க் இங்கே போட்டிருக்குல்ல, இது எல்லாமே ஆல் இந்தியா ரேங்க் தான். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு இங்கே பாருங்க இருக்குது ரேங்க்னு போட்டிருக்குல்ல, இது ஆல் இந்தியா ரேங்க். இது 1வது ரவுண்டுக்கான ரிசல்ட் சீட்ஸ் யாருக்கெல்லாம் இங்கே பாருங்க, எய்ம்ஸ் நியூ டெல்லி எங்கே எந்த எம்பிபிஎஸ் இடம் யாருக்கு அலாட் ஆனிச்சுன்னு பார்த்துக்கலாம். இது மாதிரி 1வது ரவுண்டு இல்லை 2வது ரவுண்டு ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய கவுன்சிலிங்கில் இந்த டேட்டா எல்லாமே எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்குது. மறக்காமல் எங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி
அந்த பிடிஎஃப்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. சரியா? இப்போ நான் எல்லா செய்தியும் சொல்லிட்டேன். முடிஞ்ச லெவலுக்கு என்ன பண்ணுறீங்க, அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் எது நடந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.